4. பாலியல் வழியாக ஒன்றுபடோர் அழைப்பு. குறிக்கோள்கள். திருமண தம்பதியர் கீழ்க்கண்ட விவரங்களை அறிந்திருத்தல் திருமண வாழ்வுக்கு மிகுந்த பயனளிக்கும். பாலியல் பற்றி என்ன புரிந்து கொள்கிறார்கள் என்பதை பங்கேற்பாளர்கள் கூறுதல். தங்கள் பாலுணர்வை உணர்வுபூர்வமான மனநிலையுடனும் நடத்தையுடனும் தொடர்புபடுத்தி அடையாளம் காணுதல். ஆண் பெண் உறவில் உள்ள முக்கியமான வித்தியாச கூறுகளை அடையாளம் காணுதல் மற்றும் எதிர்காலத்தில் எழும் சிக்கல்களை அடையாளம் காணுதல். ஒரு பெண்ணில் குழந்தை உருவாகும் வளமைக்கால மாதவிடாய் சுழற்சியை புரிந்து கொண்டு குழந்தை பிறப்பை திட்டமிடவும் கையாளவும் கற்றுக்கொள்ளுதல். படைப்புத் திறன், இயற்கை மற்றும் வளமை காலத்தை கையாளுதலில் ஏற்படும் சவால்களை சந்திக்க தேவையான மனநிலைகளையும் சக்தியையும் அடையாளம் காணுதல். ஒருவருக்கொருவர் வாழ்க்கை கொடுப்பவராக இருந்து குழந்தை பேற்றுக்கான பொறுப்பேற்று நிலைப்பாடு எடுத்தல். பாலியல் பற்றிய முக்கிய கருத்துருக்கள். 1. திருமணத்தில் தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் உடலால் தகவல் பரிமாறிக்கொள்கிறார்கள். 2. மனித பாலியல் பற்றிய முழுமையான புரிதலை ஆரோக்கியமான தாம்பத்திய உறவுக்கு அடித்தளம். 3. ஆண் பெண் இருவரின் வித்தியாசங்களை மதிப்பதும் ஏற்றுக் கொள்ளுவதும் தாம்பத்திய பிணைப்பை வலுவடையச் செய்கிறது. 4. இனப்பெருக்கத்திற்கு உடலின் பங்கை பாராட்டுதல் வழியாக தம்பதியர் இனப்பெருக்கத்தை சிறப்பான விதத்தில் கையாளவும் தாம்பத்திய நெருக்கத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் செய்கின்றனர். 5. திருமணத்தில் கற்பு நெறியையும் ஒருவர் ஒருவரை மதித்தலையும் முழுமையாக கையளித்தலையும் பரஸ்பர நிறைவு செய்தலையும் பாலியல் உள்ளடக்கியுள்ளது. 6. பொறுப்புள்ள பாலியல் தனிமனித வளர்ச்சியையும் தம்பதியரிடையே நெருக்கத்தையும் திருமணத்தில் உண்மையான அன்பையும் வளர்க்கிறது. ஆனால் தன்னல பாலியல் பொறுப்பற்றது, கட்டுப்பாடில்லாது. 7. குழந்தை பெறும் ஆற்றலை சிறப்பாக கையாள நேர்மை, கட்டுப்பாடு, நல்முறை பாலியல் உணர்ச்சிக்கு பொறுப்பேற்கும் மனநிலை ஆகியன முக்கியமாகின்றன. 8. பாலியல் செயல்பாடுகள் உயிரை உருவாக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவையாகவும் மேலும் ஒரு புதிய உயிர்தரும் வாய்ப்பு உடையதாகவும் உள்ளன. பின்புலத் தகவல்கள். பல தம்பதியர்கள் தங்கள் பாலியல் பங்கு என்ன என்பதை முழுமையாக தெரியாமலேயே திருமணம் செய்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாதவற்றை திருமணம் கற்றுக் கொடுக்கும் என்று நம்புகிறார்கள். நிலையான திருமண உறவுக்கு தம்பதியர் இருவரும் பாலுணர்வு மனிதர்கள் என்ற புரிதல் மிக முக்கியம் என்பதை உணர்வதில்லை. இந்திய சமுதாயம் பாலியலை இன்றும் மறைமுகமாக தடை செய்யப்பட்ட ஒன்றாகவே கருதுகிறது. நல்லவர் பாலியலை பற்றி பேசக்கூடாது என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இத்தகைய மனநிலை வளர்ந்த இளையோர் பாலியல் தேவைகள் தங்களின் செயல்பாடுகள் பற்றிய பாலியல் கல்வியை அறிவியலாக விவாதித்து தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை குறைத்து விடுகிறது. எனவே நண்பர்களும் இணையதளங்களும் தகவல் தொடர்பு சாதனங்களும் பாலியலை பற்றிய செய்திகளை பெறும் இடமாகின்றன. அவை பாலியல் பற்றிய ஆரோக்கியமான தகவலை கொடுக்காத காரணத்தால் மிகுந்த சஞ்சலத்துடனும் மன உளைச்சலுடனும் தங்கள் புதிய தாம்பத்திய உறவை தொடங்க வேண்டியுள்ளது. மனத்தில் கொள்க. பாலியல் மனவாழ்வுக்கு மிக முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள தயார்படுத்துவது அவசியமானது. பாலியல் பற்றிய தவறான கருத்துக்களையும் பயங்களையும் போக்கக்கூடிய கீழ்கண்ட அடிப்படை தகவல்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண் பெண்ணுக்கிடையேயான உடல்கூறு வேறுபாடுகள், கற்பு நெறி, ஒருவரையொருவர் மதித்தல், தாம்பத்திய நெருக்கம் மற்றும் குழந்தை பேற்றை கையாளுதல் ஆகியவை பற்றிய சிறப்பான கருத்துக்களை இந்த அமர்வு கொடுக்கும். மேற்கூறிய மதிப்புகள் தம்பதியர்கள் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளவும் மதிக்கவும் உதவியாக இருக்கும். மேலும் ஒருவர் ஒருவரின் நலனுக்காகவும் உறவுக்காகவும் தங்களின் ஆண்மை பெண்மையின் கொடைகளை பயன்படுத்துவர். திருமணத்தில் தம்பதியர்கள் தங்கள் உடல் மூலமாக தகவல் பரிமாறிக்கொள்கிறார்கள். இந்த புரிதல் அவர்கள் செயல்பாடுகளையும் அன்பின்
வெளிப்பாடுகளையும் வடிவமைக்கின்றன. திருமணத்தில் இத்தகைய நெருக்கமான தகவலை பரிமாறிக்கொள்ளுதலே தாம்பத்திய உறவு. இந்த உடல் உறவில்தான் அவர்களின் அன்பு முழுமையானதாகவும் நிபந்தனையற்றதாகவும் இருக்கிறது. தம்பதியர்கள் தங்கள் அன்பை உணர்வுபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் உடல் ரீதியாகவும் வெளிப்படுத்த தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் உறவு அதிக நெருக்கத்தை நோக்கிச் செல்கிறது. திருமணம் என்பது நெருக்கத்திற்கான ஓர் அழைப்பு. ஆகவே இத்தகைய நெருக்கமான திருமண உறவுக்கு தேவையான முக்கிய மனநிலைகள் மேலும் திறன்களை வலியுறுத்தி தங்களிடையே உறவையும் மனநிலைகளையும் உணர்வுகளையும் நம்பிக்கை கோட்பாடுகளையும் பொறுப்புள்ள விதத்தில் கையாள கற்றுக்கொள்வது சிறந்தது. பாலியல் பற்றிய புரிதல். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பாலியலை பற்றி புரிந்து கொள்கிறோம். பாலியல் பற்றிய சரியான புரிதலை அறிவது நலம் பயக்கும். பாலியல் என்பது நம் வாழ்க்கையில் மிக முக்கியமான அங்கம். தம்பதியர்கள் திருமணத்தில் உடல் மூலமாக தகவல் பரிமாறிக் கொள்கிறார்கள். மனித பாலியலை பற்றிய ஒட்டுமொத்த புரிதலே ஆரோக்கியமான பாலியல் உறவுக்கான அடித்தளம். கடவுள் மனித பாலியலை படைத்தார். இது மனிதருக்கு அவருடைய பரிசு. இது நல்லது. அவர் நம்மை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இதுவே மனிதர்களிடையே அடிப்படையான வேறுபாடு. நம் பால் ஆண் பெண் என்ற உண்மை சம்பாழ்வில் நாம் யார் என்பதை நிர்ணயிக்கிறது. கடவுள் நம்மை பாலியல் மனிதராக படைத்தார். இந்த உலகில் நாம் ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கிறோம். அப்படியே எல்லாவற்றையும் பார்க்கிறோம், முடிவெடுக்கிறோம் மற்றும் செயல்படுகிறோம். நம் வித்தியாசங்கள் வெளிப்படையானவை மட்டும் அல்ல, அது நம் மனிதத்தின் மையமாகின்றது. ஆகவே பாலியல் மனிதர் என்பது முழு மனிதனையும் சார்ந்தது. அவளது உடலால் மட்டும் பாலியல் மனிதர் அல்ல. பால் என்பது மனது, உடல், ஆவி, உயிர், உணர்வு அனைத்தையும் உள்ளடக்கியது. இது உடலின் கூறுகளையும் தாண்டியது. நம்முடைய ஆண்மையும் பெண்மையும் ஒருவர் மற்றவரை நிறைவு செய்யும் பரிசு. இருவரின் பாலியல் வேறுபாடுகளைப் பற்றிய புரிதல் தங்கள் துணையாளரின் பாலியலை புரிந்து கொள்ளவும் வேறுபாட்டை பாராட்டவும் உதவி செய்கிறது. பாலியலை பற்றி அறிந்து கொள்வதினால் கணவன் மனைவி பாலியல் வித்தியாசங்களை பாராட்டவும் புரிந்து கொள்ளவும் உதவுகிறது. திருமணம் ஆவதற்கு முன் ஆண் பெண்களுக்கான உளவியல் வித்தியாசங்களை தெரிந்து கொள்வது நல்லது. இது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவும் உதவும். பிரச்சனையை தீர்த்தல். யார் சிறந்த முறையில் பிரச்சனைகளை தீர்க்கிறார்கள்? எப்படி? ஆண்கள் பிரச்சனைகளை மிக விரைவாக தீர்க்கிறார்கள். ஏனெனில் ஆணின் மூளை பல சிறு சிறு கூறுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு செயலைச் செய்யும் போது அதில் ஒரு கூறு மட்டும் செயல்படுகிறது. இவ்வாறு அவரால் எளிதில் தீர்வு காணவும் முடிகிறது. பெண்கள் தங்கள் பிரச்சனைகளைப் பற்றி பேசுவார்கள். அவர்கள் ஒரு பிரச்சனையினை தூர பார்வையோடு பல கோணங்களில் பார்ப்பார்கள். சரியான தீர்வுகளை பரிந்துரை செய்வார்கள். உணர்வுகளின் வெளிப்பாடுகள். ஓர் ஆணும் பெண்ணும் எவ்வாறு உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள்? ஆணும் பெண்ணும் உணர்வுகளை வெளிப்படுத்துதலில் வேறு படுகிறார்கள். இருப்பினும் ஆணும் பெண்ணும் எவ்வாறு உணர்கிறோம் என்பதைப் பற்றி தெளிவு பெற்றுள்ளனர். பெண்கள் இயற்கையாக தங்கள் உணர்வுகளை எளிதில் வெளிப்படுத்தி விடுகின்றார்கள். பெரும்பாலும் ஆண்கள் சிந்திப்பதை மட்டும் பேசுவார்கள். அவர்கள் உணர்வுகளை அதிகமாக வெளிப்படுத்துவது இல்லை. மாறாக அந்த உணர்வுகளை வார்த்தைகளில் வெளிப்படுத்துவதை விட செயல்களில் வெளிப்படுத்துவார்கள். செய்தி பரிமாற்றத்தின் வகைகள். ஆணும் பெண்ணும் எவ்வாறு கவனித்தலிலும் பரிமாற்றுவதிலும் வேறுபடுகிறார்கள். நமது பாலியலை நாம் எப்படி கவனிக்கிறோம், நம்மை எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பதில் நுணுக்க வேறுபாடு உள்ளது. ஆண்கள் நேரடியாக தகவலை பரிமாறிக்கொள்வர்.
பெண்கள் சுற்றி வளைத்து தாங்கள் சொல்ல விரும்புவதை கூறுவார்கள். பெண்களுக்கு உரையாடலில் ஈடுபடவும் பிறரோடு தொடர்பு வைத்துக் கொள்வது ஒரு தேவையாக உள்ளது. எனவே அவர்கள் உறவை மிகவும் மதிக்கிறார்கள். ஆணின் பெரும்பாலான கவனம் வேலையின் மீது இருக்கும். பெண் தன் உறவை வளர்த்துக் கொள்ள ஆணின் கவனத்தை ஈர்க்க இச்சரியான நேரத்தை கற்றுத் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான கலை. பெண்ணும் வேலைக்கு சென்று வந்தால் ஆணும் அதை கற்றுக் கொள்ள வேண்டும். தரமான தகவல் பரிமாற்றம் உறவுகளை மேம்படுத்தும். உங்களின் தகவல் பரிமாறும் முறை உறவுகளை வளர்க்கிறதா அல்லது பாதிக்கச் செய்கிறதா? பெண்கள் செவிப்புலமையுடையோர். அவர்கள் கேட்பதையும் கேட்க வைப்பதையும் விரும்புவார்கள். ஒரு விஷயத்தை விசாலமாக விரிவாக புரிந்து கொள்வதில் வல்லவர்கள். பெரும்பாலும் உள்ளுணர்வுடையோர். ஆண்கள் பெரும்பாலும் பார்வைத்திறன் அதிகமுடையோர். அதிக விவரங்களை நாடுவார்கள். அதனால் ஆண்கள் விவரங்களை ஆராய்வதிலும் முன்னறிவதிலும் சிறந்தவர்கள். மன அழுத்தத்தை கையாளுதல். உங்கள் ஒவ்வொருவரின் மன அழுத்தத்தை எவ்வாறு கையாளுகின்றீர்கள்? பெண்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படுபவர்கள். அதனால் அதிக மன உளைச்சலை அனுபவிக்கிறார்கள். பெண்கள் உரையாடுவதன் மூலமாகவும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதாலும் இந்த மன அழுத்தத்தை வெளியேற்றுகிறார்கள். நண்பர்கள், குடும்பம், கணவன் மற்றும் கடவுளோடு உரையாடுவதன் வழியாக தங்கள் மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்கிறார்கள். ஆண்கள் வெளிப்படுத்தாமல் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிவிடுவர். ஆண்கள் தங்கள் மன அழுத்தத்தை பொழுதுபோக்கு விளையாட்டுகளிலும் தொலைக்காட்சி, நண்பர்கள் மற்றும் உறக்கத்தின் மூலமாகவும் கையாளுகிறார்கள். மதிப்பீடுகளும் பயனுள்ளவையும் தேவைப்படுபவையும். ஆணும் பெண்ணும் எதை பாராட்டுவர்? ஆண்கள் வலிமையையும் அதிகாரத்தையும் மதிக்கிறார்கள். தங்கள் புலமையை வளர்த்துக் கொள்ளவும் சாதிக்கவும் துடிதுடிப்பர். பெண்கள் மதிப்பது உறவுகளை அவர்கள் அன்பு பரிமாற்றம் மற்றும் அழகு ஆகியவற்றை சிறப்பானதாக கருதுவர். இரு சாராரும் அறிவாற்றலில் மேம்படுவதை பரஸ்பரம் பாராட்டுவர். பிரச்சினைகளும் வேறுபாடுகளும். ஆணும் பெண்ணும் பிரச்சினைகளை எம்முறையில் கையாளுகிறார்கள். பெண்கள் தங்கள் பிரச்சினைகளை வார்த்தைகளால் வெளிப்படுத்துகிறார்கள். அதனால் தங்கள் பிரச்சனையை கணவரிடம் பகிர்ந்து கொள்ள ஆர்வமாய் இருக்கிறார்கள். கணவன் தான் சொல்வதை கேட்டு சூழ்நிலையை புரிந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கிறார்கள். தாலமஸ், மூளை நரம்பு முடிச்சு, ஹைபோதலாமஸ். ஆண்கள் பிரச்சனைகளை தங்கள் வசம் வைத்திருக்க விரும்புகிறார்கள். ஆகையால் அவர்களுக்கு பிரச்சனைகள் உண்மையானதை விட பெரிதாக தெரியும். இது மன அழுத்தத்தை மிகவும் அதிகரிக்கச் செய்கிறது. பெண்கள் கணவரின் பிரச்சனையை புரிந்து கொள்வதிலும் அறிந்து கொள்வதிலும் ஆர்வமாக இருப்பார்கள். ஆண்கள் இதை அத்துமீறுதலாகவும் தங்கள் தகுதியை குறைத்து எடை போடுதலாகவும் கருதி இதை எதிர்க்கிறார்கள். இதனால் தகவல் பரிமாற்றம் தடைப்படுகிறது. இதன் மூலம் ஆணும் பெண்ணும் வித்தியாசமாக சிந்திப்பதும் செயல்படுவதும் பதில் கொடுப்பதும் தெளிவாகிறது. நமது பாலியலை புரிந்து கொள்வது என்பது மேற்கூறிய வேறுபாடுகளை மதிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் ஆகும். ஆண் பெண் வேறுபாடுகள் வெளியில் தெரிபவை மட்டும் அல்ல. இந்த வித்தியாசங்கள் நம் ஆழ்தன்மையின் மையத்தோடு தொடர்புடையவை. ஆணும் பெண்ணுமாக நாம் இந்த உலகத்தில் இருக்கின்றோம். அதன் அடிப்படையில்தான் எல்லாவற்றையும் பார்க்கிறோம், முடிவு எடுக்கிறோம், செயல்படுகிறோம். இந்த வித்தியாசங்கள் உங்களை மேம்படுத்தவோ கீழ்ப்படுத்தவோ முடியாது. இந்த வித்தியாசங்களை மதித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தகவல் பரிமாற்றத்தின் போதும் அக்கறையையும் அன்பையும் வெளிப்படுத்தும் போதும் முரண்பாடுகளை தீர்க்கும் போதும் இந்த வேறுபாடுகளை நாம் மனத்தில் கொள்ள வேண்டும். இனப்பெருக்கத்தில் மனித உடலின் பங்கு. பெரும்பாலான மக்கள் பாலியல் என்றால் உடல் சம்பந்தப்பட்டது என்று தெரிந்திருக்கிறார்கள். ஆனால் உடல் உறுப்புகளைப் பற்றியோ பாலியல் பற்றியோ செயல்பாடுகளைப் பற்றியோ மிக குறைவான அளவே
அறிந்திருக்கிறார்கள். ஒன்று, உங்கள் உடலைப் பற்றியும் இனவிருத்தி பற்றியும் எங்கிருந்து தெரிந்து கொண்டீர்கள்? 2, இனவிருத்தி முறையைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள நினைக்கின்றீர்களா? 3, உடலியல், பாலியல், இனவிருத்தி பற்றி போதுமான அளவுக்கு தகவலை பெற்றுக்கொள்ளவும் விவாதிக்கவும் கடினம் என்று ஏன் கருதுகிறீர்கள்? சில வழிகள் நம்பத் தகுந்தவைகளாகவும் சில கேள்விக்குறிகளாகவும் உள்ளன. ஆண் பெண் இனவிருத்தி முறை, பாலியலின் உளவியல் கண்ணோட்டம். ஒரு பெண் பருவமடையும் போது என்னென்ன மாற்றங்கள் தோன்றுகின்றன? ஓர் இளம் பெண்ணுக்கு 11 முதல் 12 வயதில் மூளையில் இருக்கும் பிட்யூட்டரி சுரப்பியில் ஊக்கி ஹார்மோன் சுரப்பதால் பூப்படைகிறாள். இதனால் இந்த காலகட்டத்தில் இனப்பெருக்கத்திற்கான உறுப்புகளில் வேகமான வளர்ச்சியும் இனவிருத்தி அமைப்பில் முக்கியமான மாற்றங்களும் நிகழ்கின்றன. கருச்சினை பையிலும் கருப்பையிலும் மாற்றம் ஏற்பட்டு அதனால் மாதவிடாய் சுழற்சி உண்டாகிறது. பெண் இனவிருத்தி சுழற்சியில் கருச்சினைப்பையின் பணிகள் என்ன? கருச்சினைப்பை, இது இடுப்புக்கு 15 சென்டிமீட்டருக்கு கீழே அடிவயிற்றின் இருபக்கத்தில் உள்ள உறுப்புகள். ஆயிரக்கணக்கான நுண்ணிய கருமுட்டைகள் கொண்டதே முட்டைப்பை அல்லது சினைப்பை. ஒவ்வொரு முட்டைக்குள்ளும் நிறப்புரிகளும் 005011 மரபணுக்களும் வேடியிருக்கின்றன. இது ஆண் விந்திலுள்ள நிறப்புரிகளும் மரபணுக்களும் சேர்ந்து ஒரு குழந்தைக்கு தனித்தன்மையான உயிர் குறியீட்டையும் பாரம்பரிய குணாதிசயங்களையும் கொடுக்கின்றன. பூப்படையும் காலம் தொடங்கியதிலிருந்து மாதவிடாய் 28 நாளுக்கு ஒரு முறை நிகழ்கிறது. 2 சினைப்பையிலிருந்து ஒரு மாதம் வலதுபுறமிருந்தும் அடுத்த மாதம் இடதுபுறமிருந்தும் ஒரு முட்டை முதிர்ச்சியடைந்து கருக்குழாய் வழியாக வெளியாகிறது. மாதவிடாய் பூப்பெய்துதல் காலம் தொடங்கி மாதவிடாய் நிற்கும் மெனபாஸ் வரை தொடரும். முட்டையின் பயணம். முட்டை 4 முதல் 5 நாள் வரை பயணம் செய்து ஃபாலோப்பியன் கருக்குழாய் வழியாக கருப்பைக்குச் செல்லும். கருவுறுதல் ஏற்பட்டால் அது ஃபாலோப்பியன் கருக்குழாயில் ஏற்படும். கருமுட்டை கீழே குழாய் வழியே நகர்ந்து கருப்பையின் சுவரில் ஒட்டிக்கொள்கிறது. அங்கே கரு வளர்கின்றது. கருப்பையின் செயல்கள் யாவை? இது பேரிக்காய் வடிவில் வலுவான விரிவடையக்கூடிய தசைகளை கொண்டது. இது 1/6 உருவாகும் நேரத்தில் விரிவடையும். ஒவ்வொரு மாதமும் கருசினை பையிலிருந்து முட்டை வெளியாகும் போது ஹார்மோன்களும் கருப்பையை தயார்படுத்தி முதிர்ச்சி அடைந்த முட்டையை பெறுவதற்கும் வளர்ப்பதற்கும் உதவுகின்றது. கருப்பை கெட்டியான மென்மையான பஞ்சு போன்ற தசை உறையை உருவாக்குகின்றது. முதிர்ச்சியடைந்த கருமுட்டை கருப்பைக்குள் வந்தவுடன் தசை உறையோடு பதிந்து விடுகிறது. புதிதாக உருவான 1/6 மிக பாதுகாப்பான சூழ்நிலையில் 9 மாதங்களாக தாயின் இரத்தத்தில் இருந்து கிடைக்கும் ஊட்டச்சத்தினால் வளர்கிறது. 1/6 உருவாகவில்லை என்றால் கருப்பையின் ஓரத்தில் இருக்கும் இரத்த தசைநார்கள் கிழிந்து மாதவிடாய் காலத்தில் இரத்த கசிவு ஏற்படும். கருப்பை வாய் குழாயின் செயல்பாடு என்ன? கருப்பை வாய் குழாய் கருப்பையின் அடியில் இருந்து பெண் உறுப்பை இணைக்கக்கூடிய வழி. உடல் உறவின் போது ஆண்குறி செலுத்தப்படும் வழி. இது குழந்தை பிறக்கும் வழி. அதன் நுழைவாயிலை இருபுறமும் தசை வெளிமடிப்பு லாபியா மூடியிருக்கும். லாபியாவின் மேல் பகுதியில் பட்டாணி போன்ற உறுப்பு உள்ளது. இது கிளிட்டோரிஸ் என்று பெயர் பெறுகிறது. அது மிகவும் நுண்ணுணர்வு மிக்கது, சென்சிட்டிவ், மேலும் பாலியல் உணர்வை அதிகப்படுத்தும் உறுப்பு. ஒரு பெண் பருவமடையும் போது என்னென்ன மாற்றங்கள் தோன்றுகின்றன? ஓர் இளம் பெண்ணுக்கு 11 முதல் 12 வயதில் மூளையில் இருக்கும் பிட்யூட்டரி சுரப்பியில் ஊக்கி ஹார்மோன் சுரப்பதால் பூப்படைகிறாள். இதனால் இந்த காலகட்டத்தில் இனப்பெருக்கத்திற்கான உறுப்புகளில் வேகமான வளர்ச்சியும் இனவிருத்தி அமைப்பில் முக்கியமான மாற்றங்களும் நிகழ்கின்றன.
கருச்சினை பையிலும் கருப்பையிலும் மாற்றம் ஏற்பட்டு அதனால் மாதவிடாய் சுழற்சி உண்டாகிறது. பெண் இனவிருத்தி சுழற்சியில் கருச்சினைப்பையின் பணிகள் என்ன? கருச்சினைப்பை இது இடுப்புக்கு 15 செமீக்கு கீழே அடிவயிற்றின் இருபக்கத்தில் உள்ள உறுப்புகள். ஆயிரக்கணக்கான நுண்ணிய கருமுட்டைகள் கொண்டதே முட்டைப்பை அல்லது சினைப்பை. ஒவ்வொரு முட்டைக்குள்ளும் நிறப்புரிகளும் 0.05011 மரபணுக்களும் வேடியிருக்கின்றன. இது ஆண் விந்திலுள்ள நிறப்புரிகளும் மரபணுக்களும் சேர்ந்து ஒரு குழந்தைக்கு தனித்தன்மையான உயிர் குறியீட்டையும் பாரம்பரிய குணாதிசயங்களையும் கொடுக்கின்றன. பூப்படையும் காலம் தொடங்கியதிலிருந்து மாதவிடாய் 28 நாளுக்கு ஒரு முறை நிகழ்கிறது. 2 சினைப்பையிலிருந்து ஒரு மாதம் வலதுபுறமிருந்தும் அடுத்த மாதம் இடதுபுறமிருந்தும் ஒரு முட்டை முதிர்ச்சியடைந்து கருக்குழாய் வழியாக வெளியாகிறது. மாதவிடாய் பூப்பெய்துதல் காலம் தொடங்கி மாதவிடாய் நிற்கும் மெனபாஸ் வரை தொடரும். முட்டையின் பயணம். முட்டை 4 முதல் 5 நாள் வரை பயணம் செய்து ஃபலோப்பியன் கருக்குழாய் வழியாக கருப்பைக்குச் செல்லும். கருவுறுதல் ஏற்பட்டால் அது ஃபலோப்பியன் கருக்குழாயில் ஏற்படும். கருமுட்டை கீழே குழாய் வழியே நகர்ந்து கருப்பையின் சுவரில் ஒட்டிக்கொள்கிறது. அங்கே கர வளர்கின்றது. கருப்பையின் செயல்கள் யாவை? இது பேரிக்காய் வடிவில் வலுவான விரிவடையக்கூடிய தசைகளை கொண்டது. இது 1/6 உருவாகும் நேரத்தில் விரிவடையும். ஒவ்வொரு மாதமும் கருசினை பையிலிருந்து முட்டை வெளியாகும் போது ஹார்மோன்களும் கருப்பையை தயார்படுத்தி முதிர்ச்சி அடைந்த முட்டையை பெறுவதற்கும் வளர்ப்பதற்கும் உதவுகின்றது. கருப்பை கெட்டியான மென்மையான பஞ்சு போன்ற தசை உறையை உருவாக்குகின்றது. முதிர்ச்சியடைந்த கருமுட்டை கருப்பைக்குள் வந்தவுடன் தசை உறையோடு பதிந்து விடுகிறது. புதிதாக உருவான 1/6 மிக பாதுகாப்பான சூழ்நிலையில் 9 மாதங்களாக தாயின் இரத்தத்தில் இருந்து கிடைக்கும் ஊட்டச்சத்தினால் வளர்கிறது. 1/6 உருவாகவில்லை என்றால் கருப்பையின் ஓரத்தில் இருக்கும் இரத்த தசைநார்கள் கிழிந்து மாதவிடாய் காலத்தில் இரத்த கசிவு ஏற்படும். கருப்பை வாய் குழாயின் செயல்பாடு என்ன? கருப்பை வாய் குழாய் கருப்பையின் அடியில் இருந்து பெண் உறுப்பை இணைக்கக்கூடிய வழி. உடல் உறவின் போது ஆண்குறி செலுத்தப்படும் வழி. இது குழந்தை பிறக்கும் வழி. அதன் நுழைவாயிலை இருபுறமும் தசை வெளிமடிப்பு லாபியா மூடியிருக்கும். லாபியாவின் மேல் பகுதியில் பட்டாணி போன்ற உறுப்பு உள்ளது. இது கிளிட்டோரிஸ் என்று பெயர் பெறுகிறது. அது மிகவும் நுண்ணூர்வு மிக்கது, சென்சிட்டிவ், மேலும் பாலியல் உணர்வை அதிகப்படுத்தும் உறுப்பு. கருப்பை வாய் உள் சவ்வு ஹைமென் என்றால் என்ன? கருப்பை வாய் குழாயில் மெல்லிய திரை மூடியிருக்கும். அதுவே மென்படலம் அல்லது கன்னித்திரை. கன்னித்திரை திறந்திருப்பதால் கற்பு இழந்ததாக அர்த்தம் இல்லை. இப்போதைய இளம்பெண்கள் அதிக அளவில் உடல் ரீதியான வேலைகளில் ஈடுபடுவதால் திருமணத்திற்கு முன்பே மென்படலம் கிழிந்து விடுகிறது. அப்படி கிழியாமல் இருந்தால் திருமண ஆரம்ப காலத்தில் உடல் உறவு கொள்ளும் போது விரிந்து கிழிந்து சிறிது இரத்த கசிவு ஏற்படும். ஆண் இனப்பெருக்க உறுப்புகள். விரை. ஆண் பருவமடையும் போது விரை முதிர்ச்சியடைகிறது. விரையில் இருந்து ஆண் விந்தணு உற்பத்தி ஆகின்றது. விரைகள் விரைப்பைக்குள் இருக்கும். கோடிக்கணக்கான ஆண் விந்தணுக்களை உற்பத்தி செய்யும். ஒவ்வொரு ஆண் விந்தணுவும் முட்டை வடிவமான தலையும் வாலும் கொண்டவை. வால் பகுதி நீந்துவதற்கு உதவுகின்றது. ஆண்குறி பினிஸ். ஆண்குறி என்பது தசையால் உருவாக்கப்பட்ட குழாய் போன்ற உறுப்பு. இது மென்மையாகவும் விரைப்பு ஏற்படாத போது தளர்ச்சியாகவும் இருக்கும். ஆண்குறியின் முனை குறிமுகை கிளாண்ட் என்னும் நரம்புகள் நிறைந்த பகுதியாகும்.
விரைப்பு அடையும் போது மிகவும் நுண்ணுணர்வை ஏற்படுத்தும். பாலியல் உணர்வு தூண்டப்படும் போது ஆண்குறிக் குழாய் சதைக்குள் இரத்தம் அதிவேகமாகச் சென்று விரைப்பும் கடினத்தன்மையும் உண்டாக்குகிறது. இதனால் பெண் உறுப்புக்குள் செலுத்தவும் உடல் உறவு கொள்ளவும் முடிகிறது. பாலியலின் உளவியல். நம்முடைய உடல் கடவுள் கொடுத்த பரிசு. பாலியலின் உளவியலை புரிந்து கொள்வதன் மூலம் அதை பாராட்ட முடியும். தம்பதியர்கள் திருமணமான பின் தங்கள் உடல்களின் மூலமாக ஆழமாகவும் நெருக்கமாகவும் தங்கள் உணர்வுகளை பரிமாறிக்கொள்கின்றார்கள். ஆகையால் தாம்பத்திய சுகத்தை எப்படி உருவாக்குவது என்று புரிந்து கொள்ளுதல் ஆழமான அர்த்தமுள்ள உறவுகளை வளர்க்க வழி வகுக்கும். ஆண் பாலியல் தூண்டுதல் எழுப்புதல். ஆண்குறி விரைப்படையச் செய்கிறது. உணர்ச்சி வசப்படும் போது ஆண்குறி குழாய்க்குள் இரத்தம் வேகமாகச் சென்று தங்கிக் கொள்கிறது. இது தசை விரைப்பும் நீளமும் விரிவும் அடைகிறது. ஆணுக்கு பெண்ணை விட அதிவிரைவில் பாலியல் உணர்ச்சி தூண்டப்படுகிறது. ஆணின் உச்சநிலை எப்போதும் உறுதியாகவும் நிச்சயமாகவும் விந்து வெளியேற்றத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும். பெண் பாலியல் தூண்டுதல் எழுப்புதல். அல்குல் அரும்பும் லாபியாவும் பெண் பாலியல் உந்துதலுக்கான உறுப்புகள். அல்குல் அரும்பு பெண்களுக்கு விரைப்பு அடையும். அல்குல் அரும்பையும் லாபியாவையும் கிளிட்டோரிஸ் மெதுவாக தடவுவதால் பாலியல் உணர்வு உந்தப்படவும் உடலுறவு கொள்ள முன் தயாரிப்புக்க தூண்டப்படுகின்றாள். பெண்களின் உச்சநிலை பல்வேறு வகைப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான முறையில் அனுபவிக்கிறார்கள். சில முறைகளில் ஏற்படும் சதை எழும்புதலால் இடுப்பு பகுதியில் உண்டாகின்றது. பெண்ணின் உச்சநிலை நிச்சயமானதாகவும் தனிப்பட்ட இடத்தில் ஆணுக்கு நடப்பவை போல் இல்லை. சில சமயங்களில் அது பரவலான செயல்பாடாக திருப்திகரமான வாழ்க்கையையும் நெருக்கமான உறவையும் பிரதிபலிக்கும். பாலியல் உந்துதலில் பரிமாற்றம் பொறுப்புகளின் முக்கியத்துவம். பாலியல் உந்துதலின் போது இருவரது உடல் உள்ளம் உணர்வுகளின் மனத்துக்கு இனிமை தருபவை பற்றிய தகவல் பரிமாறிக்கொள்ளுதல் மிக முக்கியம். இந்த வகை பரிமாற்றம் இருவரையும் உந்தக்கூடியதாக இருக்கும். பாலியல் மற்றும் பலன் இன்பத்தின் உளவியல். தாம்பத்திய பிணைப்பை உண்டாக்குவது எது? பாலியல் ஈர்ப்பும் ஆசையும் ஒரு பெரிய சக்தியாக ஒருவர் மீது ஒருவர் விருப்பத்தை உருவாக்கி ஆழமான அர்த்தமுள்ள உறவை உருவாக்குகிறது. பாலியல் நெருக்கத்திற்கு முன் நிகழ்வது என்ன? ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்வதிலும் நம்பிக்கையை வளர்ப்பதிலும் ஒற்றுமை மற்றும் அன்பை வளர்த்து அதனால் அர்ப்பணிப்பையும் ஒருவர் மீது ஒருவர் பொறுப்பையும் உண்டாக்க உந்துகிறது. திருமணத்தில் பாலுறவின் குறிக்கோள் என்ன? மிக ஆழமான ஒருவருக்கிடையேன உறவை வளர்க்க பாலுறவு திட்டமிடப்பட்டுள்ளது. ஆழமான பாலியல் உறவு நெருக்க இணைப்பை உருவாக்கும் ஒன்றிப்பு உணர்வை ஏற்படுத்தும். பாலியல் திறன்கள் முன்தயாரிப்பு ஃபோர்ப்ளே. உடலில் சில பகுதிகள் பாலியல் தூண்டுதலுக்கு உள்ளானவையாகவும் உகந்தவையாகவும் இருக்கின்றன. பாலுறவுக்கான முன் தயாரிப்பில் உடலில் எந்த பகுதியும் தீண்டத்தகாத பகுதி இல்லை. மேலும் சரி தவறு என எதுவும் இல்லை. முன் தயாரிப்பில் ஈர்ப்பும் கனிவும் நுண் உணர்வும் மற்றும் மென்மையும் பிணைந்திருக்க வேண்டும். கணவன் மனைவியும் தங்களால் இயன்றவரை ஒருவரை ஒருவர் தூண்டியும் மற்றவரின் சுகத்தையும் எழுச்சியையும் கூட்ட வேண்டும். நுண்ணுணர்வு. நுண்ணுணர்வு என்பது வழிமுறையும் மனநிலையும். அது மிக நெருக்கமான ஒரு அனுபவத்தையும் தம்பதியரிடையே மிக நெருக்கமான பிணைப்பையும் ஏற்படுத்துகின்றது. கீழ்வரும் மனநிலைகளை உருவாக்கும். ஒருவர் ஒருவரை மென்மையாகவும் அக்கறையாகவும் கையாளுதல். சிந்தனையுடனும் உறுதிப்படுத்துதலுடனும் மனரீதியாக தாங்கிக் கொள்ளுதல். புரிந்து கொள்ளுதல். உடல் சார்ந்தவைகளை வெளிப்படுத்துதல்.
தொடுதல், அரவணைத்தல், முத்தமிடுதல். மனநிலையும் சூழ்நிலையும் தாம்பத்திய நெருக்கத்திற்கு எப்படி உதவுகின்றன? மனநிலையும் சூழ்நிலையும். உடலுறவு கொள்வதற்கான விருப்ப ஆர்வச் சூழ்நிலைகளும் மனநிலையும் மிகவும் முக்கியமானவை. அவை வேறுபடக்கூடியனவாகவும் இருக்கும். மனநிலை மற்றும் அமைப்பு: ஆடை, நேரம், தனிமை, சுதந்திரம். அவசரமில்லாமல் செயல்படக்கூடிய சூழல், இசை, ஒளி, இருக்கும் அறை, காதல், மொழி பரிமாற்றம் போன்றவை அனைத்தும் ஒரு சிறந்த சூழ்நிலையை மேம்படுத்தி தம்பதியர்கள் இன்பத்தை பகிர்ந்து கொள்ள உதவுகின்றது. மலர் சூடி அழகு கோலம் புனைந்து மனைவி ஆர்வத்தை வெளிப்படுத்துவது தமிழ் பண்பாடு. ஒரு நாளில் மிகவும் நெருக்கமாகவும் அன்பாகவும் இணைந்து ஒரு வேலையை செய்யும் போது, மனரீதியான நெருக்கத்தை உணரும்போது, உடலுறவு நெருக்கமான அன்பினாலான நட்பின் கொண்டாட்டமாக இருக்கும். அன்றைய நாளில் உரிமை கோபம் காரணமான ஊடல் கொண்ட பின்போ அல்லது அன்று மிகவும் கடினமான சூழலை சந்தித்திருந்தாலோ, ஒன்றாக இருக்கும் பொழுது உங்களின் தாம்பத்திய உறவு இணக்கத்தையும் அன்பின் உறுதிப்பாட்டையும் வெளிக்காட்டுவதாக இருக்கும். நல்ல மனநிலை இல்லாத பட்சத்தில் தாம்பத்திய உறவு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒருவரின் விருப்பத்தை அவ்வளவு எளிதில் தெரிந்து கொள்ள முடியாது. தாம்பத்திய உறவில் விருப்பத்தை தெளிவாக உணர்ந்த பின் செயல்படுவதால் குழப்பங்களையும் ஏமாற்றத்தையும் தவிர்க்கலாம். களைப்பு, சோர்வு, கவனமின்மை, கவலை இவை அனைத்தும் தாம்பத்தியத்தில் உற்சாகமான தம்பதியரையும் பாதிக்கும். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் துணைவரின் மனநிலையையும் மாறும் தேவைகளையும் மிகவும் துல்லியமாக அறிந்திருத்தல், குறிப்பாக உணர்ந்து கொள்ளுதல் தேவை. கவலையான மனநிலை தாம்பத்திய சுகத்திற்கு பெரிய தடையாக இருக்கும். முக்கியமாக பிரச்சனைக்குரிய நேரங்களில் ஒருவரின் தேவைகளை நுட்பமாக புரிந்து கொண்டு உண்மையாக தகவல் பரிமாறிக்கொள்ளுதல் மிக மிக அவசியம். திருமணத்தில் கற்புடைமை: ஆண் பெண் இருவருக்குமான திருமண வாழ்வில் கற்பு என்பது தம்பதியரின் இடையே ஒரு முழுமையான, சுதந்திரமான, பிடிப்புமிக்க, எல்லா வகையான தாம்பத்திய உறவின் நோக்கத்தை அவர்களின் அன்பு மற்றும் உயிர் குறித்து வளமையுறச் செய்வதாகும். எவ்வளவு இடைவேளை தாம்பத்திய உறவில் எத்தனை முறை ஈடுபடுவது என்பது மனநிலை, மனோபாவம், உடல்நிலை, வயது, சந்தர்ப்பம் இன்னும் பல கூறுகளை பொறுத்தது. பங்கேற்பாளர்கள் இதை பற்றிய குறிப்புகளை கையேட்டின் பக்கத்தில் பார்க்கவும். சில தம்பதியர்கள் சரியான இடைவேளையில்லாமல் தொடர்ந்து உறவு வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் மற்ற சிலரோ மனநிலையையும் உந்துதலையும் பொறுத்து செயல்படுவார்கள். திருமணத்தின் தொடக்க நாள்களில் ஏற்படும் பரபரப்பும் தாம்பத்திய உறவும் பிற்காலத்தின் தாம்பத்திய உறவுக்கான உந்துதலாக அமைகிறது. தம்பதிகள் தனித்தனியாகச் சென்று கீழே கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சியை செய்து ஒருவருக்கொருவர் அந்த பதில்களை பகிர்ந்து கொள்வதும் பயிற்சியாளரிடம் தெளிவுபடுத்திக் கொள்வதும் சாலச் சிறந்தது. பயிற்சி: பாலியல் மற்றும் புலன் இன்பத்தின் உளவியல் புரிதல். இந்த சில கேள்விகள் பாலியல் தொடர்பான உங்களது பொறுப்புகளையும் அர்ப்பணம் பற்றி தெரிந்து கொள்ளவும், அது உங்கள் துணையாளரின் நலனுக்காக எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும், ஒருவரை ஒருவர் உயர்ந்த பரிசாக நினைத்து பாராட்டுவது எப்படி என்பன போன்ற கருத்துக்களை தெளிவுபடுத்தும். தம்பதியர் பயிற்சி: உங்கள் பதில்களை படித்து காண்பித்து உங்கள் ஒருமித்த கருத்துக்களை தம்பதியர் என்று குறிப்பிட்ட பகுதியில் எழுதவும். தனிநபர் தம்பதியர்: 1. பாலியல் மற்றும் குழந்தை பேறு பற்றி முடிவு எடுக்கும்போது உங்கள் துணையின் மீதுள்ள அன்பின் அடிப்படையில் முடிவு மேற்கொண்டு கணவன் மனைவியை புண்படுத்தும் விதத்தில் தீர்மானிக்கும் முடிவுகளை தவிர்ப்பீர்களா? 2. திருமணத்தின் தொடக்க மாதங்களில் உங்கள் துணையை பற்றி அறியவும், அவர்களைப் பற்றி புரிந்து கொள்ள அவர்களுக்கு செவிமடுப்பேன் என்ற மன உறுதிப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வீர்களா? 3. உங்கள் உடலை பேணிக் காத்து உங்கள் பாலியலை உங்கள் துணையின்
நன்மைக்காக பொறுப்புள்ள விதத்தில் பயன்படுத்துவீர்களா? 4. ஒருவர் ஒருவரின் தொல்லைகள், கூச்சம் போன்ற பாலியல் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து வெளிவர உதவியாய் இருப்பீர்களா? மற்றவர்களின் பிடிவாதத்தில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க உறுதி அளிக்கிறீர்களா? 5. உங்கள் துணையாளரின் உடல் நலத்திற்காகவும் உணர்ச்சிகளை நிறைவு செய்வதற்காகவும் இதமான கரிசனையை காண்பிக்கும் போது நீங்கள் இன்பமும் நிறைவும் அடைவதாக உணர்கின்றீர்களா? 6. மற்றவரது மனநிலையை புரிந்து கொள்வதும் அவர்களின் பாலியல் தேவைகளை அறிவதும் தாம்பத்திய உறவு செயல்களுக்கு தயார் நிலையில் இல்லாத போது அதை புரிந்து கொண்டு செயல்படுவது மிகவும் சிறந்தது என்பதை உணர்கின்றீர்களா? இந்த கேள்விகளை பயன்படுத்தி தம்பதியினரிடையே உரையாடலை ஊக்குவிக்கலாம். இப்பொழுது உங்கள் செயல்தாளை உங்கள் துணையிடம் கொடுத்து உங்களது சிந்தனைகளையும் உணர்வுகளையும் ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது இருவரும் சேர்ந்து இசைவுடன் ஒரு முடிவுக்கு வந்து தம்பதியர் என்று குறிக்கப்பட்ட இடத்தில் எழுதவும். ஏதாவது 3 செயல்களை செயல்தாளில் இருந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் இவற்றை உங்கள் துணையாளர் கடைபிடிக்க வெளிப்படையாக அவரிடம் தெரிவியுங்கள்.